வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 7 இலக்கணம். தலைப்பு ஆகுப்பெயர். அதாவது ஆகுப்பெயர் என்பது ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பெயருக்கு ஆகி வருவதுதான் ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலாம் சார் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது, பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊரே பாராட்டியதுன்னு இருக்குது, அதே மாதிரி ஊரே இகழ்ந்தது அப்படின்னு இருக்குது. இப்போ ஊர் நம்ம எடுத்துட்டோன்னா அங்கே இருக்க மரம் செடி கொடிகள் அதை குறிக்குமா? இல்லை இல்லையா? அப்போ ஊரே பாராட்டியதுன்னு சொல்லும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கும். அதே மாதிரி ஊரே இகழ்ந்ததுன்னு சொல்லும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஊரை குறிக்காமல் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்திருக்கு. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றின் இயற்பெயர். இயற்பெயர் அப்படின்னு சொன்னால் இயல்பாக உள்ள பெயர், அதாவது வழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர். அப்போ ஒன்றின் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு ஆகி வருவதா ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ இது ஆகுப்பெயரை மட்டுமே மொத்தம் 16 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 16 வகை நம்ம கொடுக்கல, அதில் ஒரு சில வகைகள் மட்டும் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பார்த்தோம்னா பொருளாக பெயர், அதாவது முதலாக பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாக பெயர்னு சொல்லலாம், அதை முதல் ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு, முல்லையை தொடுத்தால் அப்படின்னு இருக்கு. அவள் முல்லையை தொடுத்தால் சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா இந்த இடத்துல முல்லை கொடியை குறிக்கல். ஏன்னா அதில் முதற் பொருள் என்னது? அந்த கொடியிலேருந்து தான் அந்த மலர் வரும். ஆனால் அந்த முதற் பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய அந்த உறுப்பிற்கு ஆகி வருவதால் இது முதலாக பெயர், அதாவது பொருளாக பெயர். சரியா? அப்போ முல்லையை தொடுத்தால் சொல்லும் போது அந்த இடத்துல செடியையோ தண்டையோ குறிக்கவில்லை, அதன் உறுப்பாகிய பூவிற்கு ஆகி வந்ததால் இது பொருளாக பெயர். சரியா? அப்போ முல்லையை தொடுத்தால் அப்படின்னு சொல்லும்போது முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. படுறது பார்த்திங்கன்னா இடவாகு பெயர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வகுப்பறை சிரித்தது அப்படின்னு இருக்குது, இல்லைன்னா ஊரே வியந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வகுப்பறை சிரித்ததுன்னு சொல்லும் பொழுது வகுப்பறை என்பது இடம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா வகுப்பறையை குறிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்தது. சரியா? அப்போது வகுப்பறை என்று சொல்லக்கூடிய இந்த இடப்பெயர் அங்கு உள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்ததால் இது இடவாகு பெயர். சரியா? வகுப்பறை என்பது இடம், ஆனால் அதை குறிக்காமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்ததால் இது இடவாகு பெயர். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் அறுத்தான். கார் அறுத்தான் சொல்லும் பொழுது அது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கார் என்பது மழைக்காலத்தை குறிக்கும். ஆனால் அந்த கார் என்னும் காலப்பெயர் அந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் விளையக்கூடிய அந்த பயிருக்கு ஆகி வந்தது. சரியா? அப்போ கார் அறுத்தான்னா கார் காலத்தில் விளைந்த பயிரை என்ன பண்ணுறாங்க? அறுவடை செய்கிறாங்க. அப்போ அந்த கார் என்பது காலப்பெயர், ஆனால் இந்த இடத்துல அந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் விளைந்த பயிரை குறித்ததால் இது என்னது? காலவாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ அடுத்தது மறிக்கொழுந்து நட்டான். இது சினையாக பெயர். இப்போ சினையாக பெயருக்கு உதாரணம் கொடுங்க அப்படி கேட்டால் நீங்கள் இந்த உதாரணத்தை எழுதணும். மறிக்கொழுந்து நட்டான், வெற்றிலை நட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். அப்போ வெற்றிலை நட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெற்றிலை என்பது அந்த இலை, அந்த இலையை மட்டும் நட முடியுமா? நட முடியாது இல்லையா? அப்போ எதை நடுவாங்க அப்படின்னா அந்த செடி, அந்த கொடி இருக்குது, சிறிய கொடி, அதை நட்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே அந்த கொடியையோ அதன் தண்டையோ குறிக்காமல் எதை குறிக்கிறது அப்படின்னா அதன் உறுப்பாக்கிய அந்த இலையை மட்டும் குறிக்குது. அதனால அது என்ன சொல்கிறாங்கன்னா சினையாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறுப்பிற்கு
ஆகி வந்ததால் இது சினையாகு பெயர். சரியா? மறிக்கொழுந்து என்னும் சினை, சினை என்பது உறுப்பு. அது மறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய சினைப்பெயர் அந்த இலையை குறிக்காமல் அந்த செடிக்கு ஆகி வந்ததால் இது சினையாகு பெயர். அதே போல் வெற்றிலை நட்டான் என்பது கூட நீங்கள் எழுதலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா பண்பாகு பெயர். பண்பு என்பது நிறம், சுவை, குணம் இதன் அடிப்படையில் வரக்கூடியது. இப்போ இதில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மஞ்சள் பூசினால் அப்படின்னு சொல்லும்பொழுது மஞ்சள் என்பது பண்பு பெயர். ஆனால் அது அந்த நிறத்தை குறிக்காமல் எதை குறிக்குது அப்படின்னா அந்த நிறத்தை உடைய அந்த மஞ்சள் கிழங்குக்கு ஆகி வந்ததால் இது பண்பாகு பெயர். அதே போல் வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிறத்தை குறிக்காமல் அடித்தல் என்ற அந்த வெள்ளை அடித்தான் என்பது நிறத்தை குறிக்காமல் அந்த பெயருக்கு ஆகி வருவதால் அது பண்பாகு பெயர். சரியா? வற்றல் தின்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொழிலாகு பெயருக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா வற்றல் தின்றான் அப்படின்றது நீங்கள் எழுதணும். அதாவது வற்றல் என்பது அல்லிற்று தொழிற்பெயர். வற்றல் என்பது என்ன? அது அல்லிற்று தொழிற்பெயர். ஆனால் அந்த தொழிலை குறிக்காமல் வற்றுதல் என்ற உணவுப் பொருளுக்கு அது ஆகி வந்ததால் இது தொழிலாகு பெயர். சரியா? வற்றல் என்ற தொழிலை குறிக்காமல் அந்த உணவுப் பொருளுக்கு ஆகி வந்ததால் இது என்ன சொல்லுவாங்கன்னா தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்தது கருவியாகு பெயர். கருவி அப்படின்னு சொன்னால் தொலைக்காட்சி இருக்குது, வானொலி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இசைக்கருவிகள், இந்த மாதிரி நிறைய கருவிகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்குது, இல்லைன்னா தொலைக்காட்சி பார்த்து மகிழ்ந்தனர் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். அப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வானொலி என்பது ஒரு கருவி. சரியா? ஆனால் அந்த கருவி அங்கே குறிக்காமல் எதை குறிக்குதுன்னா அந்த கருவியின் காரியமாகிய அந்த நிகழ்ச்சிகளை குறிக்குது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொன்னால் வானொலியில் ஒளிபரப்பப்படும் அந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தனர் என்ற பொருளை தான் தரும். அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா வானொலி என்னும் கருவி அந்த கருவியை குறிக்காமல் அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்ததால் இது கருவி ஆகு பெயர். சரியா? அடுத்தது காரியவாகு பெயர் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது அப்படி இருக்கு இல்லையா? இதில் கூழ் என்பது காரியம், ஆனால் அதோட கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. சரியா? இந்த இடத்துல கூழ் என்பது பயிர், பைங்கூழ் என்பது பசுமையான பயிர். ஆனால் இந்த இடத்துல அந்த பசுமையான பயிரை குறிக்காமல் அதன் காரியமாகிய கருவிக்கு ஆகி வந்தது. சரியா? அப்போ கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய அந்த பயிருக்கு ஆகி வந்ததால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சிடும் குழந்தைங்களே, இதில் கூழ் என்பது காரியம், அதாவது அது உணவுப் பொருள். அது எதற்கு ஆகி வந்ததுன்னா அந்த உணவுப் பொருள் செய்ய பயன்படுகின்ற இந்த கருவிக்கு ஆகி வந்தது. சரியா? அப்போ கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. அடுத்தது கருத்தா ஆகு பெயர் அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். கருத்தா அப்படின்னு யாருன்னா இந்த செயல் செய்யக்கூடிய நபர், அவங்க தான் கருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் எதற்கு ஆகி வந்திருக்குதுன்னா அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்தது. அப்போ அறிஞர் அண்ணாவை பற்றி அவர் படிக்கல, அறிஞர் அண்ணாவின் நூல்களை அவர் படித்திருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது இது என்னது? கருத்தா ஆகு பெயர். அந்த செயலை செய்தவரை குறிக்காமல் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வந்ததால் இது கருத்தா ஆகு பெயர். அதே மாதிரி நான் பாரதியை படித்திருக்கிறேன். சரியா? நான் பாரதிதாசனை
படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே பாரதியாரையோ பாரதிதாசனையோ குறிக்காமல் அவர் எழுதிய அந்த நூல்களுக்கு ஆகி வருவது கருத்தா ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எண்ணல் அளவை ஆகுப்பெயர். எண்ணல் அப்படின்னா 1 2 அப்படி எண்ணுவாங்க இல்லையா, அது எண்ணுப்பெயர், அதான் எண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதில் எதை குறிக்குது அப்படின்னா இந்த இடத்துல 1 என்னும் இந்த எண்ணுப்பெயர் அந்த எண்ணை குறிக்காமல் அந்த எண்ணுடன் தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. சரியா? அப்போ 1 பெற்றால் ஒளிமயம் என்று சொல்லும்பொழுது இதில் 1 என்பது அந்த எண்ணை குறிக்கவில்லை. எதை குறிக்குதுன்னா ஒரு குழந்தையை பெற்றால் ஒளிமயமான வாழ்வு பெறும் என்ற அடிப்படையில் குழந்தைக்கு ஆகி வந்தது. சரியா? அப்போ எண்ணல் அளவை ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல நீங்கள் எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை விளக்கமாக எழுதுங்க. இங்கு 1 என்னும் எண்ணுப்பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்தல் அளவை ஆகுப்பெயர். இந்த இடத்துல அளவை ஆகுப்பெயர்களே எத்தனை சொல்லுவாங்கன்னா 4 வகைப்படும். அளவை ஆகுப்பெயர் அதாவது எண்ணல் அளவை ஆகுப்பெயர், எடுத்தல் அளவை ஆகுப்பெயர், முகத்தல் அளவை ஆகுப்பெயர், நீட்டல் அளவை ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவை ஆகுப்பெயருக்கு 4 வகையாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணல் நம்ம பார்த்துட்டோம். 1 பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணல் அளவை ஆகுப்பெயர் பார்த்துட்டோம். அடுத்தது எடுத்தல் அளவை ஆகுப்பெயர் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வாங்குறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து நிறுத்தி அளவெடுப்பாங்க இல்லையா. அப்போ இதில் என்ன குறிக்குது அப்படின்னா நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அப்போ எடுத்தல் அளவை சொல்லும்பொழுது இந்த அளவை பெயர் எதை குறிக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு ஆகி வந்தது. அப்போ 2 கிலோ கொடு அப்படின்னு சொல்லும்போது அது 2 கிலோவுக்கு என்ன பொருள் எடுத்து கொடுப்பாங்க, அரிசியோ பருப்போ இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பொருளுக்கு ஆகி வருவதால் இது எடுத்தல் அளவை ஆகுப்பெயர். சரியா? அப்போது இந்த அளவை என்பது அதை குறிக்காமல் அந்த அளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. ஆகவே இது எடுத்தல் அளவை ஆகுப்பெயர். உதாரணம் 2 கிலோ கொடு, 3 கிலோ கொடு, அரை கிலோ கொடு என்று நீங்கள் எழுதலாம். அடுத்தது முகத்தல் அளவை ஆகுப்பெயர். முகத்தல் அப்படின்றது இதை திரவ பொருளை மட்டும்தான் அளக்க முடியும். திடப்பொருளை அளக்கணும்னா அது எடுத்தல் அளவை ஆகுப்பெயரில் வரும். அப்போ திரவ பொருளை அளக்கும் பொழுது இப்போ நம்ம எண்ணெய் வாங்க போகிறோம் அல்லது இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்களே, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முகத்தல் அளவில் எடுப்பாங்க. 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்போ நீர்வ பொருளை அளக்கும் பொழுது லிட்டரில் கிராமு மில்லி கிராமு அந்த மாதிரி அளப்பாங்க இல்லையா. இப்போது முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர். இப்போ 1/2 லிட்டர் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, முகந்து அளப்பாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. அப்போது முகந்து அளக்கும் இந்த முகத்தல் அளவை பெயர் எதை குறிக்குது, அந்த அளவையுள்ள அந்த பொருளுக்கு ஆகி வந்தது. அப்போ 1/2 லிட்டர் வாங்கன்னு சொல்லும்போது அது 1/2 லிட்டர் எண்ணெயாக இருக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் கொடுங்க, கடலை எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போது அளவை அந்த அளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்ததால் இது முகத்தல் அளவை ஆகுப்பெயர். சரியா? அடுத்தது பாருங்கள் நீட்டல் அளவை ஆகுப்பெயர். நீட்டல் அளவை ஆகுப்பெயர் சொல்லும்போது நீட்டி அளக்கக்கூடிய இந்த அளவை பெயர். இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு அந்த 5 மீட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை நீட்டாக அளவுக்கோல் வச்சு அளப்பாங்க இல்லையா. அப்போ அளவுக்கோல் வைத்து அளந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வெட்டி கொடுப்பாங்க. அப்போது நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்ததால் இங்கே நீட்டல் அளவை ஆகுப்பெயர். இப்போ 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்னு சொல்லும்போது 5 மீட்டருடைய துணியை வெட்டினான் என்ற அந்த பொருளுக்கு அது அங்கே ஆகி வரும். சரியா? அப்போது ஆகுப்பெயர்கள் மொத்தம் 16. முதல்ல ஆகுப்பெயர் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றின் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவதான் என்னது ஆகுப்பெயர். இந்த ஆகுப்பெயர் மொத்தம் 16 வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் நமக்கு 13 வகைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பொருளாகுப்பெயர், இந்த 6 வகை பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அப்போ இந்த 6 வகை பெயர்களும் அதில் வந்துடும். சரி, அடுத்தது காரியவாகுப்பெயர், கருவியாகுப்பெயர், கருத்தாவாகுப்பெயர்,
எண்ணலளவை ஆகும் அளவை பெயர்கள் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணலளவை, எடுத்தலளவை, முகத்தலளவை, நீட்டலளவை. அப்போது இந்த 4 வகையான அளவை பெயர்கள். அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 13 பெயர்கள். அது இல்லாமல் சொல்லாக பெயர் இருக்குது, தானியவாக பெயர் இருக்குது, ஓமையாக பெயர் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்களுக்கு இப்போதைக்கு என்ன பாடப்பகுதியில் முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா பண்பாகு பெயரையும் தொழிலாகு பெயரை விளக்கி எது சொல்லியிருக்காங்க. இப்போ பண்பாகு பெயர் எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்திங்களா தொழிலாக பெயர். இப்போ தொழிலாக பெயர் சொல்லும் பொழுது நீங்கள் தொழிலாக பெயர் எழுதிட்டு வற்றல் தின்றான் அப்படின்னு எழுதிட்டு, இப்போ வற்றல் என்னும் தொழிலை குறிக்காமல் பற்றிய அந்த உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது, ஆகவே இது தொழிலாக பெயர் ஆகும் அப்படின்னு எழுதும். அதே மாதிரி பண்பாக பெயர் சொல்லும் பொழுது மஞ்சள் பூசினார். இதில் மஞ்சள் என்பது அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. சரியா? இப்போ நீங்கள் மீண்டும் ஒரு தடவை இந்த ஆகுப்பெயர் வகைகளையும் ஆகுப்பெயர்னா என்ன என்பதை நீங்கள் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நன்றி.